ஒருத்தங்க வந்து எனக்கு அலர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க எனக்கு ஏஎன்ஏ பாசிட்டிவ் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க இன்ஃபெக்ஷன் இருக்குன்பாங்க. ஒருத்தங்க இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்குன்பாங்க. ஒருத்தவங்க இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்குன்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னா ஏஎன்ஏ டெஸ்ட்டு சிலர் பார்ப்பாங்க. ஸோ ஓவரால் பாடி பெயின் இருக்கும், மசில்ஸ் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாரி வர்றது என்னன்னா, தன்னோட செல்ஸே தன்னைத்தானே வெளிய இருந்து வந்துச்சுன்னு நெனச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாரி அட்டாக் பண்ணுறத வந்து ஏஎன்ஏ பாசிட்டிவ் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் இருக்குது. அலர்ஜின்றது என்னென்னா, ஒரு வெளிய இருந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னோடையோ நம்மளோட மியூக்கஸோடையோ வந்து டச் ஆகும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தான் அலர்ஜி ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலன்னு சொல்லுவாங்க. போலன் ஃப்ளவர்ஸோட இது வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது, சுவாசிக்கும்போது, அந்த ஒரு ஃப்ளவர்லேருந்து வர அந்த சின்ன சின்ன இதை வந்து சுவாசிக்கும்போது ஒரு அதில் நம்ம செல்ஸில் பட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதனால வந்து சிலருக்கு வந்து ரன்னிங் நோஸ் வரும். அந்த மாதிரி வரதை வந்து அலர்ஜி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதே இது அப்டாமனில் சிலருக்கு வந்து மில்க் சேராது. மில்கில் வந்து அந்த லாக்டோஸ் இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டாலே என்ன ஆகும், அவங்களுக்கு டயரி ஆகும். அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிக்கல்னால ஒரு ரியாக்ஷன் ஆகிறது வந்து அலர்ஜி. இன்ஃப்ளமேட்ரினா, இப்போ நம்ம ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு ஒரு ரெட்னஸ் ஸ்வெல்லிங் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது. இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ், ரெட்னஸ், ஸ்வெல்லிங், பர்னிங் சென்சேஷன், அந்த மாதிரி நடக்கிறது வந்து இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன். ஸோ நம்மளோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது வந்துட்டு என்னதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாகவே வந்து இம்யூனோக்ளோபின்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஐஜிஇ அந்த மாதிரி வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூபிசி செல்ஸ் இருக்கும், டி லிம்போசைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாகி வர பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸை ஈஸியாக உள்ளே விடுறது, அதை அட்டாக் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு கோல்டு பிடிக்கிறது. ஸோ அது வந்து லோ இம்யூனிட்டி. சிலர் கேட்பாங்க, அப்போ அந்த அலர்ஜிக்கும் சைனஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சைனஸ்னால் எம்டி ஸ்பேசஸில் வந்துட்டு நம்ம மூக்கில் வந்து ஒரு 4 எம்டி ஸ்பேசஸ் இருக்கும். ஃப்ரான்டல், எத்தமாய்டு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது. அந்த இடத்துல வந்து ஃப்ளூயிடு வந்து நீர் கோர்த்துக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே ரன்னிங் நோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் சைனஸ்க்கும் அலர்ஜிக்கும் உள்ள வித்தியாசம்.